சங்கடஹர சதுர்த்தி. ஒவ்வொரு மாதமும் பௌர்ணமிக்கு அடுத்து வரும் தேய்பிறை சதுர்த்தியன்று விநாயக பெருமானை நோக்கி அனுஷ்டிக்கப்படும் ஒரு முக்கிய விரதமாகும். சங்கட என்பது துன்பம், ஹர என்பது அழித்தல். சங்கடஹர என்ற வடமொழிச் சொற்களின்படி இது வாழ்வின் தடைகள் மற்றும் கஷ்டங்களை போக்கி செவ்வாய் தோஷம் நீக்கி மன அமைதியையும் நன்மைகளையும் தரும் புனிதமான நாளாக கருதப்படுகிறது. இத்தினத்தில் விநாயகருக்கு சிறப்பு அபிஷேகம், அருகம்புல் சாற்றுதல் மற்றும் பூஜை நடைபெறும். காலை முதல் மாலை வரை விரதமிருந்து மாலை ஆலயம் சென்று விநாயகரை 8 முறை வலம் வந்து வழிபட வேண்டும். ஒவ்வொரு மாதமும் வரும் சங்கடஹர சதுர்த்தியை தவறவிட்டவர்கள் மாசி மாதம் தேய்பிறை சதுர்த்தியில் வரும் மகா சங்கடஹர சதுர்த்தியில் வழிபாடு செய்தால் ஆண்டு முழுவதும் வழிபட்ட பலனை பெறலாம். விநாயகருக்கு பாலசந்திரன் என்ற பெயரும் உண்டு. சந்திரனின் தோஷங்களை போக்கவல்லவர் என்பதால் சதுர்த்தி என்று சந்திரனை வழிபடும் முறையும் உண்டு. சங்கடஹர சதுர்த்தி விரதத்தை கடைபிடிப்பதால் கர்மவினைகள் நீங்கி நீண்ட நாள் பிரச்சனைகள் தீரும் என்பது நம்பிக்கை.